மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சுக்கிரனுடைய உயிர்காரகத்துவம் ஜடகாரகத்துவம் அப்படிங்கிறது என்ன? சுக்கிரனுடைய உயிர்காரகத்துவம் கணவன் மனைவி, காமம். இந்த கணவனும் மனைவியும் இதுக்கு முன்னாடி காதலன் காதலியா மாறுறாங்க. இதுக்கு முன்னாடி காதலன் காதலியாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவராலும் வரக்கூடியது தரக்கூடியது காமம். அப்ப அந்த சுக்கிரனுடைய சுக்கிரன் எது முதலில்? இந்த சுக்கிரனை வச்சே அப்படியே ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். சுக்கிரன் எப்போ உயிர்காரகத்துவத்தை ஜடகாரகத்துவத்தை கொடுக்கிறார்? நான் இப்போது சொன்னது மாதிரி 2000 அதாவது 11 வயதில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் யாருக்குமே அது பெருசாக கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம மாணவர் ஒருத்தர் இந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் விளையாடும் போது பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மைதான். அதை நான் சிறு வயதில் நானே அனுபவிச்சிருக்கிறேன். 13 வயது வரை கிராமத்தில் இருந்த நான் என்னுடைய சுக்கிர திசையில் நாங்கள்லாம் சின்ன வயசில் 7-8 வயசில் நாங்களே விளையாண்டுக்கிட்டு தானே தெரிஞ்சிருப்போம். கிராமத்தில் இப்போ தான் கிராமங்கள் வேறு மாதிரியாகவும் நகரங்களும் வேறு மாதிரி மாறிப்போச்சு. அந்த காலத்துலாம் ஆன்லைனு எதுவுமே கிடையாது. சாயந்தரமானா விளையாடிட்டு வான்ட்டு எதையாவது ஒன்று கையில் கொடுத்து மோரை குடிக்க வச்சு, அந்த காலத்தில் காப்பி டீலாம் கிடையாது. மோரு கரு பானகம் கனகம்னு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு போய் கோயிலில் போய் விளையாண்டுட்டு வாங்குவாங்க. கோயிலுக்குள்ளே போனோம்னா, கோயில் பக்கத்தில் போனோம்னா அதுக்குன்னு ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கும். ஒரு 20-30 குழந்தைகள் இருக்கும். ஆளாளுக்கு எல்லாரும் விளையாடும் போது நான் பெண் குழந்தைகளோடு ஒரு 13 வயது வரைக்கும் அதிகமாக விளையாண்டவன் தான். உண்மைதான். ஆக இந்த இடத்துல ஒரு கணவன் மனைவி, காதலன் காதலியை குறிக்கக்கூடிய, அவர்களுக்குள் அடங்கிய காமத்தை குறிக்கக்கூடிய தவறான காமத்தையும், அதாவது நல்ல கேள்வி, ராங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப், தவறான காமத்தையும் குறிக்கக்கூடியவர் அவர்தான். நல்ல காமத்தையும் குறிக்கக்கூடியவர் அவர்தான். நல்ல காமம் எப்போது? சுபத்துவமாக இருக்கும்போது கிடைக்கும். கெட்ட காமம் என்று சொல்லப்படக்கூடிய மறைமுகமான காமம் கிடைக்கும் போது மறைமுகமான காமம் இருக்கும். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி பதிலாக கொண்டு போகிறேன். இது ஒரு மிதுன லக்னம். இந்த ஜாதகருக்கு இப்போ ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாம். இந்த ஜாதகருக்கு கேள்வி பதில் இந்த இடத்துல நான் விளக்குறதுக்கு முன்னாடி உங்கள் மன ஓட்டம், உங்கள் இதை கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்குவோம். இப்போ இது சுக்கிரனை பற்றின உயிர் ஜட காரகத்துவம். இந்த ஜாதகருக்கு ஒரு 25-30 வயசுன்னு வச்சுக்குவோம். இந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட காமத்தை அந்த ஜாதகர் விரும்புவார்? இந்த இடத்துல அவர் மிதுன லக்னம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உண்மையான ஜாதகம் தான். இது உங்களுக்கு அவருடைய லக்னம், லக்னாதிபதி அமைப்பு. அதே நேரத்தில் ஒரு சந்திரன் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு சந்திரன் எல்லாத்தையும் மாற்றுவார். இந்த இடத்துல நான் போட்டது உங்களுக்கு அமாவாசை சந்திரனுடைய வீடு. அமாவாசை சந்திரனுடைய வீடு. ஒரு குரு எல்லாத்தையும் மாற்றுவார். மாணவர்கள் இந்த இடத்துல தான் தடிக்க விழுந்துடக்கூடாது. ஒரு பலனை மாற்றக்கூடிய சக்தி சுபத்துவத்திற்கு இருக்கிறது. இதைத்தான் நான் திருப்பி 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 அப்படியே அடிச்சு சொல்லித்தரேன். ஒரு பலனை மாற்றக்கூடிய சக்தி சுபத்துவத்திற்கு இருக்கிறது. இது ரெண்டுமே இல்லை. இந்த ரெண்டு ஏன் இப்படி போட்டேன்னா, இங்கே அந்த வீடு கொடுத்த சந்திரனை, லக்னத்தை, லக்னாதிபதியை குரு பார்த்து விடுகிறார். இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சுக்கிரனை வளர்பிறை சந்திரன் பார்த்து அதியோகத்தில் வந்து விடுகிறார். அப்ப முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த ஆன்டி லவர், வயது மூத்தவரோட காமம். நிறைய பேர் நான் இதை பார்க்கவே இல்லை, நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் அருமையாக கரெக்டான பதிலை சொல்லியிருக்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, சுக்கிரனை புரிஞ்சிருக்கிறீங்க. அன்புடன் ஆர் பாஸ்கரன், மூத்த பெண்களுடன் காமம், இந்த உலகத்திற்கு முகரன், நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ், வெக்ஸ். இல்லை 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 வெங்கடேசன் கொடுத்தது தப்பு. நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ்ன்னு கொடுத்தது தப்பு இல்லை. அப்போ நம்ம அது ஒரு வகையில் சரியாக இருக்கும். நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அது ஒரு வகையில் எப்படியா இருக்கும்னா, 7ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். நம்ம இப்போ சுக்கிரனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்போது காமம் கெடும், எப்போது காமம் கெடும். இப்போ வெங்கடேசன் கொடுத்த கமெண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் செக்ஸ்ன்னு கொடுத்துட்டார். அதற்கு வேறு மாதிரியாக சொல்லிடுவேன்.
7, 11ஆம் பாவகங்கள் முதல் நிலை காமத்தையும் 3ஆம் பாவகம் 2ஆம் நிலை காமத்தையும் கடைநிலை காமத்தையும் கொடுக்கின்றன. சுக்கிரன் வந்துட்டா காமம் தான். சுக்கிரன் வந்துட்டாலே சுக்கிரனை பற்றி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சுக்கிரன் வந்துட்டாலே காமம் தான். காமத்துடைய வீடுகள் என்ன? 3, 7, 11. இதில் முதல் நிலை காமம் இதுதான். 2ஆம் நிலை காமமாக தான் 3ஆம் இடம் செயல்படும். அப்போ இந்த சுக்கிரன் எப்போது ஒருவருக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் இன் செக்ஸ், எத்தனையோ ஜாதகம் பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஒரு பெரிய நண்பர், என்னோட கொஞ்சம் சின்னவர், 55 வயசு, என்னோட 5 வயசு சின்னவர், இன்னி வரைக்கும் 55 வயசாயிடுச்சு. ஒரே ஒரு அக்கா, அவங்க என்கிட்ட ரொம்ப அழுவாங்க. அந்த சகோதரி எனக்கு அது அக்கா மாதிரி தானே, என் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கண்ணிகழியாமல் சாகக்கூடாது அவன், ஆனால் அவனுக்கு இப்படியே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சகோதரி கண்ணிகழியாமல் சாகக்கூடாது என் தம்பி, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறானே, ஒரு கல்யாணத்தையாவது எப்படியாவது, எல்லா வசதியும் இருக்குது, ஒரு கல்யாணத்தையாவது எப்படியாவது உங்களை மாதிரி ஆட்கள் பண்ணி வச்சிடக்கூடாதா, அவனை சொல்லக்கூடாதான்னு சொல்லி இப்போ அதுவும் உண்டு. ஒரு 4-5 வருஷமாக அதை பற்றி பேச்சே நின்று போச்சு. ஆனால் அவருக்கு இப்போது 55 வயதாகிறது. இந்த 55 வயது வரை அவர் பெண் என்றால் அவர் என்னவென்று அறியாதவர். அவருடைய ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். ஒரு பெண் என்ற எல்லா இந்த உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவன்ற மாதிரி சுக்கிரன் உயிர்காரகத்துவமாக காமத்தை கொடுப்பார் என்றால் பாவகம் காமத்தை கொடுக்குது இல்லையா? 3, 7, 11ஆம் பாவங்கள் காமத்தை கொடுக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? 7ஆம் பாவகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு, 7ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு, சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் இப்போ இந்த இடத்துல 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்படும். இப்போ சுக்கிரன் பாதிக்கப்பட்டார். எப்படி பாதிக்கப்பட்டார்? அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பில் 7ஆம் பாவகத்தில் ராகு இருக்கு, 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறார். இந்த 2 பாவகங்களும் இருள் கிரக அமைப்பின் ஆதிக்கத்தில் இருக்கும்போது இப்படி போய் உட்காந்துக்குச்சின்னு வைங்க. இது ஒரு உதாரண ஜாதகம் தான். 7 பாதிக்கப்பட்டு 11 பாதிக்கப்பட்டு குரு 12இல் மறைந்து 7 12இல் மறைஞ்சிருக்கின்ற இந்த அமைப்புகளில் இவருக்கு காமம்னாலே நாட் இன்ட்ரெஸ்டட் செக்ஸ்ன்னு இருக்கும். இவருக்கு தான் இருக்காது. கூடவே லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கணும். இங்கே போட்டுருவோம். லக்னாதிபதியும் இந்த நம்ம போட்ட மாதிரி ஒரே ஒரு சுபத்துவம் தான். சூரியன் புதன் சந்திரன் வந்துருச்சு. ஆட்டிசம் குழந்தையோட ஜாதகம் மாதிரி தான். அமாவாசை அமைப்பில் வந்துட்டார். அப்போ அந்த இடத்துல அமாவாசை அமைப்பில் லக்னாதிபதியை லேசாக புனிதப்படுத்துகிறார் சுக்கிரன். ஆனால் தான் கெட்டு விடுகிறார். அப்போ சூரியன் புதன் சுக்கிரன் இப்படி இருக்கு. செவ்வாய் அப்படியே சுத்தமாக எல்லாத்தையும் பார்க்குது. 11ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. செவ்வாய் சனியோட இருப்பு. ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னத்தில் கேது இருக்குது. குரு 12இல் மறைஞ்சிருக்கிறார். இந்த மாதிரியாக அன்பு மாணவர் இப்போது வெங்கடேஷ் சொன்ன மாதிரி காமத்தில் அவருக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது என்றால் காமம் என்கின்ற உயிர்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய உயிர்காரகத்துவம் காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பலவீனமாகி அந்த காமத்தை தரக்கூடிய பாவகங்களும் வலுவிழந்திருக்கணும். 3ஆம் பாவகம் கூட பரவாயில்ல, ஆனால் 3ஆம் பாவமும் இங்கே பாதிக்கப்பட்டுருச்சு. தெரியுதா? 3ஆம் பாவகாதிபதி அமாவாசை சந்திரனோட 3, 7, 11 எல்லாம் கெட்டு போச்சு. சுக்கிரனும் கெட்டு போச்சு. இப்படி இருக்கும்போது தான் ஒருவருக்கு காமத்தின் பேரில் ஆர்வமே இருக்காது. காமம் அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். எந்த ஒரு தசாபக்தி இது கிட்டத்தட்ட ஆட்டிசம் குழந்தைன்ற மாதிரியே காமத்தில் ஆட்டிசமான ஆள். மற்றதெல்லாம் கிடைக்கும், காமம் மட்டும் அவருக்கு கிடைக்காது. அவருக்கு அந்த காமத்தில் ஆர்வமும் இருக்காது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு பெண்கள் மீது விருப்பமே இல்லை, எனக்கு ஆண்கள் மீது விருப்பமே இல்லைன்ட்டு. ஆக அன்பு மாணவர்கள், இந்த காமம் என்கின்ற காதலன் கணவன் காதலி மனைவி இந்த மாதிரியான அமைப்புகளும் உயிர்காரகத்துவமான சுக்கிரன் கெட்டாலும் அந்த பாவக அமைப்புகளும் கெட வேண்டும். சுக்கிரன் கெட்டு போயிட்டாரு, சுக்கிரன் சுத்தமாக போயிடுச்சு, அவருக்கு காமம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறது படிநிலை அமைப்புகளை தான் நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறேன். படிநிலை அமைப்புகள் பாவகம் பாவகாதிபதி காரகம்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த காம திரிகோணம் என்கின்ற 3, 7, 11 பாவகங்களுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துடணும். ஒருவருக்கு 7ஆம் பாவகம் செயல்படவில்லை எனில், ஏன்னா பருவத்தில் ஒருத்தருக்கு 7ஆம் பாவகம் செயல்படாமல் போயிடலாம். இப்போ ஒருவருக்கு சிறு பெண் குழந்தைக்கு சுக்கிரன் 11ஆம் வயதிலேயே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழந்தைக்கு காமமே கிடைக்காதா? கிடையாது. 3, 7, 11ஆம் பாவங்கள் முதல் நிலை காம பாவகம் 7, 11, 2ஆம் நிலை காம பாவகம் 3. அந்த பருவத்தில் எப்படி அமைப்புகளுக்கு ஏற்ப
காமம் எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரியாக அந்த பாவகங்களின் வழியாக தன்னுடைய உயிர்காரகத்துவத்தை சுக்கிரன் கொடுப்பார் என்பதுதான் உண்மை. காமத்திலையும் அளவுகோல்கள் இருக்கின்றன. சில படிநிலை அளவு இருக்கு இல்லையா, நம்ம இவ்வளவு சாப்பிடுவோம், ஒருத்தருக்கு இட்லி 2 இட்லி பிடிக்கும், ஒருத்தருக்கு 2 தோசை பிடிக்கும். ஒருவருடைய படிநிலை அமைப்போல் ஒருவர் உயர்வான நிலையில் இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் கான்ஸ்டபிளாக இருக்கிறார், ஒருத்தர் ஏசியாக இருக்கிறார், ஒருத்தர் ஏடிஜிபியாக இருக்கிறார், ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அதை போலவே ஒருவர் தினசரி காமத்தை அனுபவிக்கிறார், ஒருவர் வாரம் ஒரு முறை காமத்தை அனுபவிக்கிறார், ஒருவர் மாதம் ஒரு முறை காமத்தை அனுபவிக்கிறார், ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், வருடம் ஒரு மாதம் மட்டும் லீவ் எடுத்துட்டு வந்து மனைவியோடு தினசரி காமத்தை 30 நாட்கள் அனுபவித்து விட்டு திரும்ப வெளிநாட்டுக்கு போய்விடுகிறார். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியிலான பாவக காரக அமைப்புகளை, உயிர் ஜட காரக ஆதிபத்திய அமைப்புகளை தெள்ளத் தெளிவாக தசாபக்திகளின் வாயிலாக அறிந்து கொள்ள தெரிய வேண்டும். இதுதான் பாயிண்ட். ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ இதில் தான் சொல்கிறேன். இந்த இடத்துல சுக்கிரன் கெட்டு போச்சுன்னு மாடலாக கொடுத்துட்டேன். சுக்கிரன் மட்டும் கெட்டு போனால் ஒருத்தருக்கு கெட்டு போகுமா? கெடாது. சுக்கிரன் கெட்டு போனார், இந்தாங்க இதை அப்படியே நான் மாத்துறேன். இதை அப்படியே மாத்துறேன். இது இப்ப எப்படி இருக்கும்? நான்கு 5 பாவகங்கள் கெட்டிருப்பதால் இவர் திருமணத்திற்கு முன்பு இவர் கெட்டிருப்பார். இல்லை, திருமணத்திற்கு முன்பாக கெடுவது என்பது லக்னாதிபதியின் அமைப்பையும் சுக்கிரனுடைய அமைப்பையும் தசாபக்தி அமைப்புகளையும் பொறுத்தது. 4, 5 பாவங்கள் கற்பு ஒழுக்கம்னு கொண்டு வர வேண்டாம். அதைத்தான் நான் சொல்றேன். யானையா பார்த்துருங்க, காலா தும்பிக்கையா பார்க்க வேணான்னு சொல்றேன். 4, 5 5ஆம் பாவகம் மனம் என்கின்ற மனம் உண்மையிலே லக்னம் தான். மனதில் இருந்து எழும்பக்கூடிய எண்ணங்களை குறிக்கிறது. 4ஆம் பாவகம் ஒரு நிலையில நடத்தையை குறிக்கிறது, ஒழுக்கத்தை குறிக்கிறதுன்னு சொன்னா கூட அதெல்லாம் தப்பு. ஜோசியமா பாருங்க. அந்த காலத்துல 4ஆம் பாவத்துல கற்பு ஒழுக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி 5ஆம் பாவத்துல கொண்டு வந்த அமைப்புகள்ல இன்னைக்கு அப்படி பார்க்க வேண்டாம். எல்லாமே அவங்களுடைய அனுபவத்தின் தொகுப்பை தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா கற்பும் எல்லா ஒழுக்கமும் லக்கணம் சார்ந்தது, தசாபக்தி சார்ந்தது, சுக்கிரன் சார்ந்தது, 7, 3, 11 சார்ந்தது. சரி, நடத்தை கெட்டவர் எப்படி எந்த பாவகத்தின் வழியாக? பெங்களூர் ஜி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அவங்க சொல்றதையும் கேட்போம். 4, 5 பாவங்கள் கெட்டு இருக்கிறதுனால அவர் திருமணத்திற்கு முன் கெட்டு இருப்பார்னு சொல்றார். அந்த நடத்தை கெடுவது என்பது என்ன? காம நடத்தை கெடுவது என்பது 3, 7, 11ஆம் பாவங்கள் வழியே தான், 4, 5 பாவங்கள் வழியாக இல்லை. ஒருவர் காமத்தை அனுபவிப்பது, நடத்தை கெட்டு காமத்தை அனுபவிக்கிறார், அல்லது தன்னுடைய கணவன் மனைவியோடைய காமத்தை அனுபவிக்கிறார் என்று வைத்து கொண்டாலும் நடத்தை காமம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுதான் நடக்குது. ஒரு மனிதன் எருமை கிட்ட போறதில்லை, ஒரு மனிதன் நாய் கிட்ட போறதில்லை, ஒரு மனிதன் சக மனுஷிகிட்ட போறான். அப்ப அந்த இடத்துல 3, 7, 11 பாவகங்கள் தான் செயல்படுமே தவிர நடத்தை கெட்டார். இதை வேற மாதிரி சொன்னா, புருஷனும் பொண்டாட்டியும் போகணும்னு வச்சுக்கிட்டது நம்ம உலக விதி தான், நம்ம சமூக ஒழுக்கம்தான். இயற்கை ஒரு ஆண் பெண்ணுடன் போகலாம் என்று அனுமதிக்கிறது. காலம் தேசம் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து தான் நீங்கள் பலன் சொல்லணும். ஒரு மனுஷன் நாய்கிட்ட போகிறதில்ல, ஒரு மனுஷன் குரங்குகிட்ட எருமைகிட்ட போகிறதில்ல. ஒரு மனிதன் சக பெண்ணோடு போகிறான், ஒரு பெண் சக ஆணோடு கூடுகிறாள். அப்போ அந்த இடத்துல 3, 7, 11 பாவகங்கள் தான் செயல்படுமே தவிர அந்த பாவகங்களுடைய பாப சுப அமைப்புகள் மற்றும் சுக்கரனுடைய அமைப்புகள், அந்த பாவகாதிபதியுடைய அமைப்புகள் தசாபுக்திக்கு ஏற்றாற் போல தான் செயல்படுமே தவிர ஒழுக்கம் என்பதை நாம வைத்து கொண்டது. பெங்களூர் பாலகிருஷ்ணன் தயவுசெய்து பதில் கொடுங்க. டக்குன்னு மாறுறீங்க. நான் என்னைக்காவது 4, 5 பாவகம்னு சொல்லியிருக்கிறேன்னா? ஜோதிடத்தில் ஒரு நிலைக்கு வந்துட்டதுனால தான் தேவையற்ற குப்பைகளை விளக்குகிறேன். லக்கணம் நல்லா வலுவாக இருக்கிற ஒருத்தருக்கு 5ஆம் அதிபதி கெட்டு போனார், 4ஆம் அதிபதி கெட்டு போனார், இவர் கற்பு கெட்டு போன பொண்ணுன்னு சொல்லுவீங்களா? லக்கணத்தை குரு பார்த்த ஒரு பெண், லக்கணத்தில் குரு இருக்கின்ற ஒரு பெண், லக்கணத்தில் குரு இருந்தாலே 5ஆம் இடத்தை பார்த்துருவார். 4ஆம் அதிபதி நீச்சம், 4ஆம் அதிபதி பாபத்துவம். அந்த பெண் கற்பு கெட்டிருப்பாள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பெங்களூரு பாலகிருஷ்ணன் ஜி
பதில் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன் 4-5 பாவகங்கள் கெட்டிருப்பதால் இவர் திருமணத்திற்கு முன்பு கெட்டிருப்பார். இந்த பாயிண்ட்டுக்கு வரவே வராதிங்க. கெடுவது என்பது, ஒழுக்கம் கெடுவது என்பது வேற வேற மாதிரி. தண்ணி அடிக்கிறாரு, அது ஒரு வகையான ஒழுக்கம். பொம்பளை கிட்ட போறார், அது ஒரு வகையான ஒழுக்கம். தண்ணி அடிக்கிறதுக்கும் 3-7-11க்கும் சம்பந்தம் இல்லை. தண்ணி அடிக்கிறது சனியோட விஷயம், லக்கணத்தோட விஷயம், அதாவது மனம் கெடுவது. அந்த இடத்துல ஒரு 5 எடுத்துக்கலாம். 1, 5 கெட்டு, லக்கணம் கெட்டு, சனி சம்பந்தப்பட்டால் அவர் தண்ணி அடிப்பார். அது ஒரு வகையில் ஒழுக்கக்கேடு. 5 ஏன் கடனும்? 5 மனதை குறிக்கக்கூடிய ஒன்று ஏன் கடனும்? டோட்டலே அதுதான் எல்லாம். அப்போ அந்த இடத்துல 1, 5 கெட்டு, அந்த 1, 5ஓடு 2வது மிக மிக முக்கியமாக ராசியாகிய சந்திரனோடு சனி சேர்ந்து அவர் தண்ணி அடிக்கும் பழக்கம் என்கின்ற ஒழுக்கத்தை தவற விடுகிறார். ஆனால் காம ரீதியிலான அமைப்புகளுக்கு அது ஒழுக்கம்தான். அதுவும் எப்பா அவர் பொண்டாட்டி, அவர் சரியான ஸ்திரீலோலம்பா, பொம்பளை பொறிக்கிப்பா அப்படின்னு சொல்கிறது கூட 4-5 இல்லை பாலகிருஷ்ணன், 4-5 இல்லை. ஒற்றை ஆணோடு ஒற்றை இதோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. சுக்கிரன் நீச்சமானவர், சுக்கிரன் நீச்சமானவர். ஒரே பெண்மணியோடு அந்த ஏகபத்தினி விரதன்னு சொல்கிறேன் இல்லையா, சுக்கிரன் நீச்சமானவர் ஏகபத்தினி விரதனாக ஒரே பெண்ணோடு நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். சுக்கிரன் பாபத்துவம் மட்டும் அடையக்கூடாது. என்னால் ஒரு 10 பேர் 15 பேர், நான் நிறைய பேர்னா சும்மா எல்லாரையும் நம்பிட முடியாது. ஐயா நான் என் பொண்டாட்டி தவிர வேறு யாரையும் பார்த்ததில்லைன்னு அதுக்காக அவர் உண்மை சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் எனக்கும் ஒரு 10 பேரை தெரியும், எனக்கும் ஒரு 10 பேரை தெரியும், ஒரு 5-6 பேர் கூட தெரியும். சுக்கிரன் நீச்சமாக இருப்பார். சுக்கிரன் ஆனால் பாபத்துவமாக இருக்க மாட்டார். சரி, இதே சுக்கிரன் இப்படி இருக்கும் பொழுது இவர் மகா ஒழுக்கமானவர். இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். இது யாரோ ஒரு லேடி கூட என்கிட்ட பேசினாங்க, குருஜி சுக்கிரன் நீச்சம், என் புருஷனுக்கு பொம்பளை தொடர்பு இருக்கும், அப்படி தொடர்பு இருக்கும், இப்படி தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஜோதிடர்கள் என்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய கணவர் திருமணத்திற்கு முன்பு மகா பரிசுத்தமானவர் என்பது எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் பரிசுத்தமானவள் கற்போடு தான் இருந்தேன்றது எனக்கு தெரியும்ல. அப்போ என் புருஷன் சுக்கிரன் நீச்சன்னு சொன்னாங்க. எல்லா ஜோசியரும் உன் புருஷனுக்கு பொம்பளை சொக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கன்னியின் சுக்கிரன் என்கின்ற உங்களுடைய வீடியோவை பார்த்ததற்கு பிறகே என்னுடைய கணவர் ஏன் ஒழுக்கமானவராக இன்று வரைக்கும் இருக்கிறார்னு புரிஞ்சது. என் கணவருக்கு மீனராசின்னு சொன்னாங்க. சுக்கிரன் நீச்சம், மிதுன லக்னத்தின் அடிப்படையில் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இந்த இடத்துல எந்த பாபத்துவமும் வந்துடவிடக்கூடாது. செவ்வாய் சனி ஒரே நேரத்தில் பார்த்துடக்கூடாது. செவ்வாய் மட்டும் பார்த்தாலும் இருந்தாலும் கூட பரவாயில்ல, சனி பார்த்துடக்கூடாது. ராகு சனி சேர்ந்துடக்கூடாது. ஒரே நேரத்தில் செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டு விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் அற்புதமான 7ல் குருவை போட்டுட்டேன், லக்னத்தை 7ஆம் இடம். இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி கடைசி வரை பிறந்தது முதல் இறக்கின்ற வரை ஒரே ஆணோடு ஒரே பெண்ணோடு இருந்தவர்களாக இருப்பார்கள். இவர் பொண்டாட்டி கற்பு கரசியாக இருக்கும். இது ஒரு ஆணாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இது பெண்ணாக வச்சுக்கிட்டால், அதாவது தேவையில்லையா எனக்கு என் பொண்டாட்டி இருக்குது, அதே நேரத்தில் திகட்ட காமத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். குரு 3-11ஆம் இடங்களை தொடர்பு கொள்கிறார். சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். நீச்சம்தான் ஜோதிடம் எவ்வளோ பெரிய வித்தியாசமானதுன்றதுக்கான இந்த அமைப்பு போட்டிருக்கிறேன். இது உயிர்காரகத்துவம், ஜடக்காரகத்துவம். இதில் நியாயமான இதுலேயும் தசாபுக்திகளுக்கு தான் நான் வருவேன். இப்போ இந்த இடத்துல குருதசையோ சுக்கிரதசையோ நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குரு உயிர்காரகத்துவத்தையும் ஜடக்காரகமான 7, 9, 11ஆம் பாவங்களையும் இந்த இடத்துல குரு என்னவாகிறார்? ஜடக்காரகத்துவமான காமத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகிறார். அவருக்கு அது ஜடக்காரகத்துவம்னு வந்துடும். பாவக ரீதியாக 3, 7, 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய 7ஆம் அதிபதியான குரு காமத்தை கொடுக்கக்கூடியவராக ஆகிறார் இல்லையா? ஒரு சந்திர அதியோகம் சுக்கிரனுடைய பலவீனம் அத்தனையும் நீக்கி, ஒரு திக்பலம் சுக்கிரனுடைய பலவீனம் அத்தனையும் நீக்கி
இந்த இடத்துல 7ஆம் பாவகம் பரிசுத்தமாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலும் 7ஆம் பாவகாதிபதி குரு சுபராகி லக்னத்தை பார்த்து லக்னம் ஒழுக்கமாக இருக்கின்ற காரணத்தினாலையும் லக்னம் நீச்சனுடைய வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்தாலும் கூட அவரும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் இந்த ஜாதகர் தன் மனைவியை தவிர வேறு எவரிடமும் விருப்பமில்லாதவராக இருப்பார். விருப்பம் இல்லாமல் இருக்கிறவங்கலாம் கோலை கிடையாது. வேற பொம்பளைகிட்ட போகிறவங்கலாம் வீரனும் கிடையாது. அவருக்கு விருப்பம் இல்லை, என் மனைவியை நான் ஏமாத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை, என்னை ரொம்ப நம்புகிறான். வாழ்நாள் முழுக்க ஒற்றை துணையோடு ஒரே ஒரு பெண்ணை மட்டுமே மனதால் கூட வேற யாரையும் நினைக்காதவங்க ஜாதகம்லாம் இப்படி இருக்கு. காமத்தில் ஆர்வம் இருந்து காமம் கிடைக்காத அமைப்பு உதாரண ஜாதகம். இப்போ காமத்தில் அது தசாபக்திகள் தான். காமத்தில் ஆர்வம் இருக்குமா? காமத்தில் ஆர்வம் இருக்கும். 7, 3, 11ஆம் பாவகங்கள் வலிமையாக இருந்தால் ஒருவருக்கு காமம் கிடைக்கத்தான் செய்யும். காமத்தில் ஆர்வம் இருக்கும். லக்னாதிபதி கெட்டு போயிருக்கணும். லக்னாதிபதி சுத்தமாக கெட்டு போயிருக்கணும். லக்னாதிபதி கெட்டு போனார். இப்போ போட்ட ஆர்டிசம் குழந்தை மாதிரி தான். லக்னாதிபதி கெட்டு போனார். மிதன லக்னத்தையே நான் கொண்டு வரேன். மிதன லக்னத்திற்கு இந்த இடத்துல லக்னாதிபதி கெட்டு போனார். சுக்கிரன் சனி கெட்டு போச்சு. சுக்கிரன் கெட்டு போனதுக்கப்புறம் என்ன? 7, 11ஆம் இடங்கள் தான். அங்கே 11ஆம் இடமும் கெட்டு போச்சு. 11ஆம் இடமும் கெட்டு போய் 7க்கு 8ல் போய் குருவும் உச்சமாய் போனார். 7ஆம் அதிபதி உச்சம்தான். 7க்கு 8ல் போய் அவர் கெட்டு போனார். இப்போ இந்த இடத்துல எப்படியா காமம் கிடைக்கும்? கல்யாணமே ஆகாது, காமம் எப்படி கிடைக்கும்? சுக்கிரன் சனி எல்லாமே சேர்ந்து கெட்டு போச்சு. 7ல் ராகு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு போய் 7க்கு 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. 7ஆம் இடத்திற்கு அவர் தொடர்புகளே இல்லை. ஆனால் இந்த இடத்துல லக்னாதிபதி குருவால் ஏதாவது சுகப்படுவார். அதை அப்படி கொண்டு வரக்கூடாது. குரு 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. எப்படி இந்த இடத்துல காமம் கிடைக்கும்? காமத்துக்கு ஆசை இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். 3ஆம் இடம் கெட்டு போகலை. 7ஆம் இடம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருந்தாலும் கூட சுக்கிரன் இருக்கத்தான் செய்கிறாரு. இப்போ இந்த இடத்துல தான் அன்பு மாணவர்கள், காமத்தில் ஆசை இருக்கும், ஆனால் காமம் கிடைக்காத தன்மை. 40 வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ இந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, 50, 55 வயசு ஆகிப்புது. இது வரைக்கும் அவர் இனிமேலும் அவருக்கு ஐடியாவே இல்லை. அதெல்லாம் வேணாம், அதை பற்றி விட, அதை கிடைக்கல, அதுக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் ஆகலை, லவ்வும் பண்ண முடியல, நமக்கு பண்ண தெரில, எனக்கு அது இது இல்லை, கிடைக்கல, போ விடு அப்படின்ற மாதிரி போயிட்டார் என் நண்பர். இது மாதிரி ஒரு 4-5 பேரை தெரியும். அதே நேரத்தில் தினசரி யாராவது ஒரு பெண் கிடைப்பாரா என்கின்ற அமைப்பில் பெண் பின்னாடியே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, பெண்ணையே ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரும் எனக்கு நண்பராக இருந்திருக்கிறார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் இப்படித்தான். இப்போ 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 11ஆம் இடம் கெட்டு போச்சு, 3ஆம் இடம் கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இவருக்கு தசாபக்தியின் அடிப்படையில் காமமே கிடைக்காத 6, 8, 12 அமைப்புகள், 7ஆம் இடத்தோடு தொடர்பே கொள்ளாத, 7, 11, 3ஓடு தொடர்பே கொள்ளாத தசாபக்திகள் நடக்குமாயின் சுக்கிர தசையே நடக்குதுங்க. எப்படிங்க இவருக்கு காமம் கிடைக்கும்? சுக்கிர 5, 12 கூடியவர். 12ஆம் அதிபதியும் ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியான காமத்தை கொடுக்கத்தான் செய்வார். நிறையாக இல்லை என்றாலும் கூட 12ஆம் இடத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்ளும்போது அது போகஸ்தானம் என்பதன் அடிப்படையில் காமத்தை கொடுப்பார். இந்த இடத்துல சுக்கிர திசையே வருதுன்னு வச்சுக்குவோம். இந்த சுக்கிர திசை என்ன காமத்தை கொடுத்துரும்? அவருக்கு காமத்தை கொடுக்கவே கொடுக்காது. சுக்கிர திசை 20 வருஷம். சுக்கிரன் அங்கே சனி செவ்வாயுடைய அமைப்பில் வந்து விட்டார். சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரனுடைய அமைப்பு, 7ஆம் இடம் எல்லாம் கெட்டு போச்சு. இது ஒரு உதாரண ஜாதகம் தான். ஆனால் இப்போது நான் ஒரு ஆட்டிசம் குழந்தையுடைய ஜாதகத்தை காட்டும் போது 6, 8 பாவகங்களை தவிர்த்து எல்லா பாவகமும் பலவீனமாயிடுச்சு அப்படிங்கிறது ஆட்டிசம் குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? லக்னாதிபதி கெட்டு போனார், அது கெட்டு போனார், இது கெட்டு போனார், 6, 8, 12 மட்டும் தான் வலுவாக இருக்குன்றது அப்படியே மனசுக்குள்ளே உரைச்சது இல்லையா? இதே மாதிரியாக அன்பு மாணவர்களே,
உங்களுக்கு இப்போது நான் சொன்னதைப் போல 3, 7, 11 தொடர்பில்லாத, சுக்கிரனும் தொடர்பில்லாத சில நிலைகளில் இந்த மாதிரியான ஜாதகங்களில் எல்லாம் கெட்டு போகும்போது அவருக்கு காமத்தின் மீது ஆர்வம் இருந்தாலும் கூட தசாபுக்திகள் எல்லாம் பைண்டிங் தசாபுக்தின்னு யாரோ ஒருத்தர் கொடுத்தீங்களே, தசாபுக்திகள் தாங்க. ஐயோ இத்தனை வயசுக்கு இத்தனை கிளாஸுக்கு பிறகுமா தசாபுக்தியை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுவீங்க? சம்பவங்களை சுட்டி காட்டுபவை தசாபுக்திகள் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறேன் இல்லையா?